Hello students, today we are going to see introduction of cash book. Cash book அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஹவுசஸாக இருந்தாலும் ஓகே, ஸோ எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் கேஷ் ட்ரான்சாக்ஷனும் இருக்கும், கிரெடிட் ட்ரான்சாக்ஷனும் இருக்கும். ஓகேவா? கேஷ் கொடுத்து பை பண்ணியிருப்பாங்க, கிரெடிட்டுக்கும் வந்து ஒரு குட்ஸை வந்து பை பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ கிரெடிட்டுக்கு பை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணி தான் ஆகணும், அவங்க வாங்கின கடனை மறுபடியும் பே பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுவோம் ஃப்ரம் டெட்டார்ஸ் கிட்டேருந்து. நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட டெட்டார்ஸ் கிட்டேருந்து நம்ம அந்த கடனை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கேஷ் எல்லாமே உள்ளே வர்றதுக்கும் கேஷ் எல்லாமே வெளியில் போகிறதுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுதான் வந்து கேஷ் புக். ஸோ இந்த கேஷ் புக்கோட லே அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ 2 சைடு நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஸோ ஃபர்ஸ்ட் சைட் கேஷ் ரெசிப்ட், டெபிட் சைட் கேஷ் ரெசிப்ட் அண்ட் கிரெடிட் சைட் கேஷ் பேமெண்ட். ஓகே, கேஷ் ரெசிப்டில் நம்ம என்ன என்டர் பண்ணுவோம்னா கேஷ் உள்ளே வர எல்லாத்தையும் கேஷ் ரெசிப்டில் என்டர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிரெடிட் சைடில் கேஷ் பேமெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் கேஷ் பே பண்ணியிருக்கோமோ, கேஷ் வெளியில் போயிருக்கோ அந்த கேஷ் எல்லாத்தையும் கிரெடிட் சைடு நம்ம கேஷ் பேமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் கேஷ் புக் இஸ் ஆல்சோ கால்ட் எ ப்ரைம் என்ட்ரி. ஓகே, ஆர் வி கேன் சே திஸ் கேஷ் புக் இஸ் எ புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. So a cash book is a special journal. Okay, it is a type of special journal. This cash book is used to record all cash receipt and all cash payments. You can say that a cash book is both a journal and a ledger. So a cash book will always show debit balance, as cash payment can never exceed cash available. Okay, so we can simply say cash book is a special journal which is used for recording all the cash receipt and all the cash payment. Cash book have 4 types. Okay, let's see. First we will see what are the features of cash book. ஸோ கேஷ் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர்ஸ், என்ன ஒரு கேஷ் புக்கில் என்ன வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷனை மட்டும்தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் தி கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் தி டெபிட் சைட். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டெபிட் கிரெடிட்னு, ரெசிப்ட் எல்லாத்தையும் டெபிட்டில் என்டர் பண்ணணும், பேமெண்ட் எல்லாத்தையும் கிரெடிட்டில் என்டர் பண்ணணும் நம்மளுடைய சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா க்ரோனலாஜிக்கல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டிங் ஆஃப் ஆல் தி டிரான்சாக்ஷன். ஸோ டேட் வைஸ் என்ன டேட், எப்போ வந்து பை பண்ணியிருக்காங்க, எப்போ கேஷ் வந்துச்சு அப்படிங்கிறத ஆர்டர் வைஸ் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணணும். January 1, January 2, January 3 அப்படின்னு. ஓகே, as I already told you, a cash book performs the function of both journal and ledger. So these are the features of cash book. I will show you the types and I will show you the layout. Okay, let's see what are the objects, what are the needs of cash book. So what are the objectives, என்ன நோக்கத்துக்காக cash book வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, why the cash book is prepared அப்படின்னா to find out the total cash receipt or total cash payment during a given period. ஓகே, 1 மந்த்துக்கு டோட்டலாக எவ்வளோ கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், உள்ளே வந்திருக்கு, 1 மந்த்துக்கு எவ்வளோ கேஷ் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேஷ் ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷனையும் ஃபைண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவாக தான் கேஷ் புக் அப்படிங்கிறத நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 மந்த் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம எதை நோட் பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் ஆர் கேஷ் அட் பேங்க். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஒரு கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள டிரான்சாக்ஷன்லாம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஓகே நம்ம கேல்குலேட் பண்ணதுலேருந்து எடுத்து க்ளோசிங் எடுத்து ஓப்பனிங்காக போடுவோம். அப்போ அதில் எவ்வளோ கேஷ் ஹேண்டு இருக்குது, ஸோ எவ்வளோ கேஷ் இருந்திருக்கு, எவ்வளோ பேங்க்கில் எவ்வளோ கேஷ் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பனிங்காக போட்டு தான் அடுத்தது வர எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கேஷ் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஒருவேளை நீங்கள் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் பேங்க் பாஸ்புக்கில் போயிட்டு நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். ஸோ வந்து நிறைய எரர்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் புக் அப்படிங்கிறது வெரி நீடி. ஓகே, see the last point. A cash book is very helpful to verify the correctness of cash in hand or cash at bank. ஸோ நம்ம இது ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம், கேஷ் புக் எல்லாமே மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒவ்வொரு மந்த்லேயும் நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் வந்து கையில் இருந்துச்சு, எவ்வளோ கேஷ் வந்து பேங்க்கில் போட்டிருந்தோம், எவ்வளோ கேஷ் வந்து அந்த மந்தில் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு, எவ்வளோ ரெசிப்ட் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ கேஷ் வெளியே போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாம். ஓகே, எப்போ மட்டும்தான் இது பாசிபிள்னால் நம்ம ப்ராப்பரான கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான். லெட்ஸ் see the types of cash book. Simple cash book, double column cash book, triple column cash book, petty cash book. So these are the 4 types of cash book you have to prepare. Let's see a simple column cash book. Okay, this simple column cash book is prepared just like as cash account in ledger. இந்த சிம்பிள் கேஷ் புக் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இது எந்த மாதிரினா நார்மலாக ஒரு லெட்ஜர் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, நார்மலாக நீங்கள் ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் போஸ்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மாடலில் தான் லெட்ஜரில் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ கேஷ் உள்ளே வந்திருக்கோ அதை என்டர் பண்ணுவீங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல் படி நீங்கள் என்டர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அந்த ரூல் படி தான் நீங்கள் சிம்பிள் கேஷ் புக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இன் தி சிம்பிள் கேஷ் புக் all the cash receipt are entered in the debit column or debit side of the cash book. Okay, as I already told you, and all the cash payments are appeared or entered in the credit side of the cash book. Okay, so every cash book is closed and balanced at the end of every month. ஒவ்வொரு கேஷ் புக்கும் ஒவ்வொரு மந்த்தும் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி அதோட எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஐ வில் ஷோ யூ தி லேஅவுட் ஆர் ஃபார்மேட் ஃபார் சிம்பிள் காலம் கேஷ் புக். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கேஷ் புக்கோட ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 3 டிரான்சாக்ஷன் மட்டும் நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2012 ஜான்வரி மந்த்துக்கான கேஷ் புக் போடுறோம். ஓகே, 1 மந்த்துக்கான கேஷ் புக். ஸோ க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் படி கொடுத்துருக்காங்களா, டேட் வந்து மாறி மாறி இல்லை, கரெக்டான ஆர்டரில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேஷ் புக்கோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டெபிட் சைட் வந்து ரெசிப்ட் இருக்குது, கேஷ் ரெசிப்ட். கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருக்குது, கேஷ் பேமெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். 2012 ஜான்வரி 1 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 10,000. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், குட்ஸை கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா கேஷ் வந்து கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போது கேஷ் கோஸ் அவுட், கேஷ் வெளியில் போனால் பேமெண்ட். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் சைட் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் பை பர்ச்சேஸ் 10,000, ஏன்னா கேஷ் வெளியே போகுது. ஓகே, அதே மாதிரி செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஜான்வரி 6 சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். நம்ம குட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கோம் கேஷுக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். நம்ம சேல் பண்ணுறோன்னா நமக்கு கேஷ் உள்ளே வருது. கேஷ் உள்ளே வந்தால் என்ன பண்ணணும், டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போது டெபிட் பண்ணணும் சேல்ஸை. ஓகே, ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரி, நார்மல் ஜேர்னல் என்ட்ரி என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ நார்மலாக எப்போதும் நம்ம லெட்ஜரில் போடுற மாதிரி 2 சேல்ஸ் 25,000 டெபிட் சைட் போடணும். ஓகே, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 8 பெய்ட் ரெண்ட் 1000. பெய்ட் ரெண்ட் அப்படின்னா கேஷ் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, நார்மல் என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா, பெய்ட் ரெண்ட்டில் கேஷ் வெளியே போகுது, நம்ம ரெண்ட் பே பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போகுது. ஓகே, ஸோ கேஷ் வந்து வெளியே போனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேமெண்ட். ஸோ பை ரெண்ட் 1000. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் டெபிட் சைட் அதிகமாக இருக்குது 25,000. ஓகே, ஸோ இந்த 25,000லேருந்து 10,000 11,000 லெஸ் பண்ணுறப்போ பேலன்ஸ் கேரி டவுன் 14,000. ஸோ இப்போது 25,000 ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேரி டவுனை February 1 அப்படின்னு போட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடணும். ஓகே, பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்த்தீங்கன்னா
February 1 போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம எந்த மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ ப்ராட் டவுனில் அதோட நெக்ஸ்ட் மந்த்தை போடணும். இந்த நெக்ஸ்ட் மந்த் தான் அடுத்த முறை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓப்பனிங்காக வரும். ஓகே, அதாவது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக வரும். நெக்ஸ்ட் ஒன் we will see double column cash book. Okay, so in the double column cash book there are 2 column comes in each side. Okay, அதாவது நம்ம சிம்பிள் காலமில் ஒவ்வொரு காலம் தான் இருக்கும், டெபிட்டும் கிரெடிட்டும். ஓகே, டபுள் காலம் கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ரெண்டு காலம் இருக்கும். ஓகே, என்ன அந்த 2 காலம்னா கேஷ் காலம், டிஸ்கவுண்ட் காலம். டெபிட் சைடும் கேஷ் காலமும் டிஸ்கவுண்ட் காலமும் இருக்கும், கிரெடிட் சைடும் எப்போதும் போல் கேஷ் காலமும் டிஸ்கவுண்ட் காலமும் இருக்கும். அதாவது கேஷ் ரெசிப்ட் காலம், கேஷ் பேமெண்ட் காலம். I will show you the format of debit column cash book and I will give you some transaction for clear. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2012 January 1 paid rent 1300 இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ரெசிப்ட்டும் இருக்குது, டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் சைடும் கேஷ் பேமெண்ட்டும் இருக்குது, டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. பெய்ட் ரெண்ட் அப்படின்னா கேஷ் வெளியே போதும். ஸோ எப்போதும் போல் பை ரெண்ட் 1300 கிரெடிட் சைட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பெய்டு டு ராம் 3950, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஒரு 50. ஓகே, ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 50 இருக்குது. செகண்ட் டிரான்சாக்ஷனில் பெய்டு டு ராம்னு இருக்குது. பெய்டு அப்படின்னாலே கேஷ் வெளியே போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் உள்ள ஜேர்னல் என்ட்ரி படி நம்ம என்ன பண்ணோம்னா பை ராம் அப்படின்னு போட்டு 3950 அமௌண்ட் போட்டுட்டு டிஸ்கவுண்ட் 50 டிஸ்கவுண்ட் காலமில் 50 அப்படின்னு போட்டுருணும். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் குப்தா 9900. ரிசீவ்டு அப்படின்னா கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ டெபிட் சைடில் டு குப்தா 9900 போட்டு டிஸ்கவுண்ட் அலௌட் 100 டெபிட் சைட் உள்ள டிஸ்கவுண்ட் காலமில் 100 போட்டுடுறோம். ஓகே, ஸோ டெபிட் சைடு உள்ள டிஸ்கவுண்ட் என்னென்னா டிஸ்கவுண்ட் அலௌட், கிரெடிட் சைடு உள்ள டிஸ்கவுண்ட் என்னென்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அந்த பேலன்ஸை வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்காக, அதாவது February 1 டு பேலன்ஸ் பிபடி 4650 போடணும். எதை தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னா அமௌண்ட்டோட பேலன்சிங் ஃபிகர் தான் அங்கே காட்டணும். ஓகே, டிஸ்கவுண்ட்டோட பேலன்சிங் ஃபிகர் அது அப்படியே 150னா அது அப்படியே தான் இருக்கும். காலம் கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கேஷ் காலமும் இருக்கும், டிஸ்கவுண்ட் அலோட் கேஷ் காலம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் காலம் அப்படின்னு 2 இருக்கும். அதாவது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. இன்னொரு டைப் என்னென்னா கேஷ் காலமும் பேங்க் காலமும் இருக்கும். ஓகே, கேஷ் பேங்க்குன்னு இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒன் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ஆஸ் இட் நேம் இம்ப்ளைஸ் ட்ரிபிள் மீன்ஸ் 3. ஓகே, ஸோ இந்த கேஷ் புக்கில் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் 3 காலம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன காலம்ஸ் அப்படின்னா கேஷ் காலம், டிஸ்கவுண்ட் காலம் and bank column. These 3 is combined and named is called triple column cash book. Okay, so nowadays most of the firms would like to pay their dues by means of check. Okay, compared to cash. And nowadays all the business firms are used their transactions or performed their transaction only by means of the banks. They are not directly go to the other business firms. Okay, so this triple column is very useful nowadays compared to the single and double column, because in the triple column there are 3 columns are available: cash column, discount column and bank column. That's why this triple column is very famous compared to the before 2. I will show you the format for triple column cash book. See, this is the format. In this, discount cash bank at debit side, and see the credit side, that is payment side. Also discount cash and bank columns are available. Okay, so this is triple column cash book in which you have to enter the appropriate payment, discounts and bank transfers. Last one, petty cash book. This is one of the types of cash book. This petty cash book is generally used for small amount of expenses which is recorded in the petty cash book. Example for petty cash books are stationeries, cleaning charges, postage charges. So these are the day-to-day small charges which is entered in the petty cash book.
Next one, contra entry. So contra entry means in the journal the cash and banks comes. In the contra entry, at the single transaction both side of cash books are entered. அதாவது கான்ட்ரா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேஷும் பேங்க்கும் சேர்ந்து வந்துச்சுன்னா சைமல்டேனியஸாக ஒரே டிரான்சாக்ஷனில் கேஷும் பேங்க்கும் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் பெய்டு டு பேங்க் ஆர் கேஷ் செட்டில் டு பேங்க் ஆர் கேஷ் டெபாசிட்டட். ஸோ நம்ம கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னா என்னென்னா கேஷும் பேங்க்கும் சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது கான்ட்ரா என்ட்ரி. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம 2 டைம்ஸ் வந்து என்டர் பண்ணணும். டெபிட் சைடு வந்து என்ன என்டர் பண்ணியிருக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிரெடிட் சைடு என்டர் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் டெபாசிட் மணி இன்டு பேங்க். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஏன்னா ஸோ டெபிட் த ரிசீவர் யாருன்னா பேங்க். ஓகே, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அப்போ கேஷ் வெளியே போகுது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு. கேஷ் பேங்க் ரெண்டுமே இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம கான்ட்ரா என்ட்ரி போஸ்ட் பண்ணணும். கான்ட்ரா என்ட்ரி எதுலலாம் வரும்னா டபுள் காலம் கேஷ் புக்லேயும் கான்ட்ரா என்ட்ரி வரும், ட்ரிபிள் காலம் கேஷ் புக்லேயும் கான்ட்ரா என்ட்ரி வரும். ஏன் டபுள் காலம்லேயும் ட்ரிபிள் காலம்லேயும் வரும்னா டபுள் காலம்லேயும் ட்ரிபிள் காலம்லேயும் தான் கேஷ் பேங்க்குங்கிற காலம் இருக்குது. ஓகே, கான்ட்ரா என்ட்ரிக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சம் வந்து ஒரு டபுள் காலம் கேஷ் புக்கோட சம். நான் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். மார்ச் 15 அப்படிங்கிற டேட்டை பாருங்கள். மார்ச் 15ல் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 815 இருக்குது. இந்த மார்ச் 15 டிரான்சாக்ஷன் வந்து ஒரு கான்ட்ரா என்ட்ரி. ஏன் இதை கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்கிறோன்னா இதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு? பேங்க் கேஷ் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ நார்மலாக இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதை வந்து நம்ம எப்படி டபுள் காலமில் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டபுள் காலம், ட்ரிபிள் காலம், ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே கான்ட்ரா என்ட்ரி சேம் மெத்தடில் தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். நம்ம டபுள் காலமில் எப்படி என்டர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் டபுள் காலம் கேஷ் புக். எப்படி இது டபுள் காலம் கேஷ் புக்னு நம்ம சொல்கிறோன்னா 2 காலம் தான் இருக்குது பாருங்கள். கேஷ் காலம் இருக்குது, பேங்க் காலம் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டபுள் காலம் பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கேஷும் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், அது ஒரு மெத்தட். ஓகே, அதில் கான்ட்ரா என்ட்ரி வராது. ஸோ டபுள் காலமில் இது செகண்ட் மெத்தட், ஏன்னா இதில் தான் வந்து கேஷும் பேங்க்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எப்படி வந்து நம்ம என்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். மார்ச் 15 கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் எப்படி என்டர் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். டேட்டை பாருங்கள். மார்ச் 15 டெபிட் சைடும் மார்ச் 15 இருக்குது, கிரெடிட் சைடும் மார்ச் 15 இருக்குது. ஓகேவா? இந்த சம்மில் 4 கான்ட்ரா என்ட்ரி இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கான்ட்ரா என்ட்ரியை மட்டும் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்ச் 15 பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் போடணுன்னா ஃபஸ்ட்டு கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்னா என்ன அர்த்தம்? கேஷை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கேஷ் எங்கே போகுது? பேங்க்குக்கு போகுது. அந்த மணி பேங்க்குக்கு போகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்ச் 15ல் என்ன பண்ணணும்? கேஷ் அப்படின்னு போட்டு எங்கே டெபாசிட் பண்ணுறோம்? பேங்க்கில். ஸோ அந்த மணியை அப்போ எங்கே போடணுன்னா பேங்க்கில் 850 அப்படின்னு போடணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ பேங்க் சைடு, அதாவது டெபிட் சைடு கேஷ் பேங்க்குன்னு இருக்குது 2 காலம். அதில் பேங்க்கில் 850 அப்படின்னு போட்டுடணும். சி அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? பிஆர் காலமில் சி அப்படின்னா கான்ட்ரா என்ட்ரி. ஓகேவா? ஸோ கான்ட்ரா என்ட்ரியாக இருந்துச்சுன்னா சி அப்படின்னு போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மார்ச் 15 கிரெடிட் சைட் போயிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல என்ன என்டர் பண்ணியிருக்கோம்? கேஷின்னு போட்டு பேங்க்கில் அமௌண்ட்டை நோட் பண்ணியிருக்கோம். அப்படியே கான்ட்ரானா ஆப்போசிட்டாக மார்ச் 15ல் போயிட்டு பேங்க்குன்னு எழுதிட்டு அமௌண்ட்டை எதில் என்டர் பண்ணணும்னா கேஷ் காலமில் 850 அப்படின்னு என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கான்ட்ரா என்ட்ரி போடணும். நீங்கள் என்ன டெபிட் காலமில் போட்டிருக்கீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிரெடிட் காலமில் போடணும். ஸோ அதனால் நீங்கள் என்டர் பண்ணும்போது கரெக்டாக என்டர் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், if you have any doubts, please ask your doubts in comment. I will tell you. Thank you.